வணக்கம். கதையும் கதையாம் காரணமாம் என்கின்ற இந்த வலைத்தளத்தில் நான் உங்களோட ஒரு சின்ன கதையோட இணைய போறேன். கதையை கேளுங்க, கேட்டுட்டு உங்க பதில சொல்லுங்க. ஒரு காட்டுல வேடன் பறவைகளெல்லாம் வேட்டையாடுறதுக்காக போனான். அப்போ இவன் காலடி சத்தம் கேட்ட உடனேயே பறவைகள்லாம் ஓடி ஒளிஞ்சிருச்சு. ரொம்ப நேரம் முயன்றும் அந்த பறவை அவனால வேட்டையாடவே முடியல. சோர்ந்து போன வேடன் அப்படியே கடற்கரையோரமா ஓய்வெடுக்க போனான். அந்த நேரம் பார்த்து ஒரு காவி உடையுடுத்தின சாது வந்தார். அவர் கடற்கரையோரமா தவ கோலத்துல அமைதியா சாந்தமா அமர்ந்தார். சிறிது நேரத்துல நிறைய வண்ண வண்ண பறவைகள் அவரை நோக்கி வந்துச்சு. அவருடைய தோள், தலை, தொடைன்னு சொல்லி ஏறி விளையாட ஆரம்பிச்சது. வண்ண வண்ண பறவைகள், விதவிதமான சப்தங்கள், விதவிதமான வண்ணங்கள் இருந்துச்சு. அதை கவனிச்சுக்கிட்டே இருந்தான் அந்த வேடன். என்னடா இது அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சான். தொடர்ந்து 2-3 நாட்கள் அதே மாதிரி நடந்துச்சு. இப்ப வேடன் முடிவு செய்தான், பறவைகளை பிடிக்கிறதுக்கு இது சுலபமான வழியா இருக்கே, இந்த காவி வண்ணம் இந்த பறவைகளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போலவே அப்படின்னு சொல்லி அவனும் ஒரு காவி உடை அணிஞ்சு அந்த சாதுவை போலவே அதே இடத்துல அதே மாதிரி தவக்கோலத்துல உட்கார ஆரம்பிச்சான். அதே மாதிரியே பறவைகளும் அவனை சுத்தி வட்டமிட ஆரம்பிச்சுது. விதவிதமான வண்ணங்கள்ல, விதவிதமான கலர்ல, விதவிதமான வண்ணங்கள், விதவிதமான ஓசைகளோட நிறைய பறவைகள் அவனை வட்டாட ஆரம்பிச்சது. அவனுடைய தலை, தோள்பட்டை, தொடை அப்படின்னு சொல்லி எல்லா பறவைகளும் அவனை மொய்க்க ஆரம்பிச்சது. அந்த பறவைகளுடைய ஸ்பரிசம், பறவைகளுடைய விதவிதமான சப்தத்துல அவன் மெய்மறந்து போனான். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கண் முழிச்சு பார்த்தான். ஆஹா, பறவையை வேட்டையாட தானே நம்ம இங்க வந்தோம். நம்ம கொண்டு வந்த வில் அம்ப தொடவே மறந்து போய் அப்படியே லயிச்சு உட்காந்துட்டோமே. சரி, இன்னைக்கு வாய்ப்பு தவற விட்டுட்டோம், நாளைக்கு முயற்சி செய்யலான்னு சொல்லி பண்ணான். தொடர்ந்து இதே மாதிரி பல நாட்கள் ஆச்சு. ஆனா வேடன் அந்த பறவைகளோட ஸ்பரிசத்துல மெய்மறந்து போனானே தவிர வேட்டையாட அவனுக்கு தோணவே இல்லை. என்ன நமக்குள்ள நடந்திருக்கு? பறவையை வேட்டையாட வந்த நாம ஏன் இப்படி பறவையை வேட்டையாடாம அமைதியா இருக்கோம்னு சொல்லி யோசிச்சோம். நீங்களே யோசிச்சு பாருங்க, என்ன நடந்திருக்கு? அந்த சாது அணிந்திருந்த வஸ்திரத்துல மாற்றமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வஸ்திரம் மட்டும் இல்லை, அந்த அமைதியான கோலத்துல அவன் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பறவைகளுடைய ஸ்பரிசம், அதனுடைய சப்தம் அவனுடைய எண்ணத்தை மாட்டிருச்சு. அந்த காவி அப்படிங்கிற அந்த வஸ்திரமும் அமைதி ஆன வஸ்திரம்தான். அமைதியை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு வஸ்திரம்தான். அதனாலதான் நம்ம எப்பவும் பெரியோர்களையும் கோவிலுக்கு செல்லும்போது ஒரு தூய்மையான வஸ்திரங்கள் அணிந்து செல்ல சொல்றது உண்டு. இப்ப பார்த்தா அவனுக்கு வேட்டையாடணுங்கிற எண்ணமே அவனுக்குள்ள போயிருச்சு. பறவைகளை வேட்டையாடி அதை கொன்று உணவா சாப்பிடக்கூடிய வேடனுடைய மனத்துக்குள்ள இந்த பறவைகள் தன்னை நெருங்கி அதனுடைய ஸ்பரிசத்திலையும் அதனுடைய கீச் கீச் அந்த சத்தத்திலையும் தன்னை மறந்து மெய்மறந்து போய் பறவைகளை வேட்டையாடணுங்கிற எண்ணமே அவனுக்குள்ள மறைஞ்சு போச்சு. அவன் தினமும் அதே மாதிரி போனான். வேட்டையாடக்கூடிய வேடவனா அல்ல, சாந்தமா இருக்கக்கூடிய சாதுவா போனான். தினமும் அவன் இப்போ பறவைகளுடைய ஸ்பரிசத்தை ரசிச்சுட்டு இருக்கிறான். அப்போ நமக்குள்ள நம்மளுடைய எண்ணத்துக்குள்ள ஒரு மாற்றம் வந்துட்டா அது நம்ம வாழ்க்கையே ரொம்ப அழகாக்கிரும் இல்லைங்களா? நீங்களும் உங்க எண்ணத்தை மாற்றத்தை கொண்டு வாங்க. வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும். அதை அனுபவியுங்கள். மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களுடன் நான் கலைவாணி. கதை கதையாம் காரணமாம் என்கின்ற வலைத்தளத்திலிருந்து.